السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணிஞ்சிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சூரா முல்குடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்ருக்கோம். 22 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் பார்க்கலாம் வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. قل قاف ضمة بيچ வந்திருக்கு வல்லினமா ஓதணும் பிகாஸ் இட்ஸ் வல்லின எழுத்து. லாம் சுக்கூன். குல் ஹுவல்லதி லாம்ல ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஷம்சியாவும் கூட. தீல யா மத்தா. ஸோ இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. மதுல் முன்ஃபசில் 4 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஷீன் இஹ்ஃபா இடம் வச்சிருக்கு. நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துல மீம் சுக்கூனுக்கு அப்புறமா வாவ் இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. வஜஅல லகுமுல் லகுமுஸ் இந்த இடத்துல ஷம்சியா. ஸோ இந்த இடத்துல சேர்த்து ஓதணும். ஷத்தாக்குரிய அழுத்தம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஐன் இதுஹா ஷஃபவி உள்ளது உள்ள மாதிரி வந்து குன்னா செய்யக்கூடாது. வல் அப்சார் வல் அஃபீதா 2 இடத்துலையுமே கமரியா தெளிவுபடுத்தி ஓதுங்க. பா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. கல்கிறது சுக்ரா இடையில வந்திருக்கிறனால சிறிதாக செச்சு ஓதணும். ஸோ அது வழியை நிறுத்தி அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரா ஃபத்தா பெற்று வந்திருக்க வல்லினமாக ஓதணும். அஃப் ஃபா சுக்கூன் பெற்று வந்திருக்க ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். அஃப் இதா இந்த இடத்துல நான் ஜீம் இருக்கிறனால ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணும்போது த மர்பூத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹா சாக்கினா ஸ்டாப் பண்ணணும். அதனால தான் அஃப் இதா அப்படி ஸ்டாப் பண்ணணும். பலி லாமில் வந்து யாமதா மதுலாஷ் 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். தன்வீனுக்கு அப்புறமா மீம் இருக்குது. இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே மீமில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தஷ் இஷ் ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். இந்த இடத்துல வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்ஹாது இருக்கும். ஸோ நூன் சுக்கூனாக மாற்றி ஓதிடுவோம். நூன் சுக்கூன் ஆகும்போது முந்தைய எழுத்தை நம்ம கவனிக்கணும்ல, எத்தனை கவுண்ட்ஸ் முடிக்கணும்னு. ஸோ இந்த இடத்துல வாவ் மதா இருக்குது. அலிஃப் மதா யாவ் மதா வாவ் மதா வந்துச்சு அப்படின்னா ஸோ அது மதுல 6 2 4 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். இந்த சூறா முழுக்க பொறுத்த வரைக்கும் 1வது வசனத்துலேருந்து இப்போ 23வது வசனத்து வரைக்குமே மதுல் ஆரித் கண்டினியூவாக வருது. ஸோ முதல் வசனங்களில் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ 2 கொடுத்தீங்கன்னா 2, 4னா 4, 6னா 6 அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ரைட்டா? ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. الحمد لله. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.